பொதுவாக பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுறதுனால மட்டும் எல்லாருக்குமே எல்லா நன்மையும் கிடைச்சிடாதுங்க. கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது மட்டுமே வழக்கமாக வச்சுருந்தாலும் எந்த ஒரு நன்மையும் நமக்கு நடக்காது. நாம் செய்யக்கூடிய வேலைகள், வேலை இல்லாமல் வருமானம் இல்லை, தொழில் இல்லாமல் வருமானம் இல்லை. அதற்கான முயற்சி எடுத்து அதோடு சேர்த்து இறை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கான பலன்கள் தேடி வரும். நம்ம வெறுமனே இந்த ஒரு கான்செப்டை மட்டுமே நிறைய பேர் வந்து கேட்டாங்க. எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டாங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல காலமே பிறக்கலைங்கன்றாங்க. ஸோ அந்த நல்ல காலம் பிறக்கணுன்னா நீங்கள் வெறுமனே அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வருமானம் வரணுன்னா ஒரு வேலை இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் வருமானம் வரணும்னு நீங்கள் பார்த்துட்டு வெறுமனே கோயில் மட்டும் போயிருந்தீங்கன்னா வருமானம் நிச்சயம் வராது. வேலைக்கான முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு முயற்சியை நிறைய வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, கிடைக்கல. அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு பரிகார முறையை மேற்கொண்டுட்டு முயற்சியோடு சேர்த்து நீங்கள் ஒரு இறை வழிபாடு பண்ணும் பொழுது அந்த கோவிலுக்கு போகும்பொழுது உங்களுக்கான ஒரு பதில் கிடைக்கலாம். யாரோ ஒரு நபரை நீங்கள் சந்திக்கலாம். அந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம். இவ்வளோ நாள் நீங்கள் தேடிட்டு இருந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலாம். திடீர்னு ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரும்பொழுதோ ஏதோ ஒரு ஃபோன் கால் மூலமாக நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த வேலைக்கான ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கலாம், ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கலாம். இது இப்படி தான் வந்து உங்களுக்கு பரிகார முறைகளே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ வெறுமனே வந்து முயற்சியே இல்லாமல் ஒரு பரிகாரன்ற பேரில் கோயில் மட்டுமே போயிட்டு வந்துட்டு இருந்தாலோ, இல்லை அந்த சார்ந்த விஷயங்கள் மட்டும் செஞ்சுட்டு வந்தாலோ எந்த விதமான பலன்களும் கிடைக்காது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ முயற்சி இருக்கணும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதற்கு வந்து முயற்சி இருக்கணும். முயற்சி இருந்தால் மட்டும்தான், முயற்சியோடு சேர்த்து இறை வழிபாடு நடக்கும் பொழுது நமக்கான அந்த திறவுகோல் திறக்கப்படும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.